நமஸ்காரம். இன்னைக்கு பலஸ்ருதியில 16வது ஸ்லோகம். 16வது ஸ்லோகம் என்னன்னா, இந்திரியாணி மனோபுத்தி சத்வம் தேஜோ பலம் திருதி வாசுதேவாத் மகான்யாகு க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞ ஏவ ச. அப்படி க்ஷேத்ரஜ்ஞ தனியா, ஏவ தனியா, ச தனியா. சான்னா சொல்றது, ஏவன்னா அடங்குறது, அடங்கி எல்லாத்துக்கும் அடக்கம் அப்படின்ற மாதிரி தான் ஏவர்னு. இந்திரியாணி மனோபுத்தி சத்துவம் தேஜோ பலம் திருதி வாசுதேவாத் மகான்யாகு க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞ. அது இதை எப்படி சொல்லணும்னா, இந்திரியாணி மனோபுத்தி சத்துவம் தேஜோ பலம் ஸ்ருதி வாசுதேவாத் மகான்யாகு க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞ அப்படி சொல்லணும். இந்திரியாணி மனோபுத்தி சத்துவம் தேஜோ பலம் ஸ்ருதி வாசுதேவாத் மகான்யாகு க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞ அது சொல்லணும். இது என்னோட அர்த்தத்தை பார்ப்போம். இந்திரியாணி, இந்திரியம்ன்றது உடம்புல இருக்க உறுப்புகள். யானின்னா செயல்படுற உறுப்புகள், செயல்படாத உறுப்புகள் இல்ல, செயல்படுற உறுப்புகள். அதான் இந்திரியாணி. உடல்ல இருக்க செயல்பட உறுப்புகள், உடம்புல இருக்க செயல்படுற உறுப்புகள். மனோபுத்தி, மனோபுத்தின்றது மனம்ன்றது மனசு, புத்தின்றது அறிவு. சில நேரத்தில் மனசுக்கு தெரியறது அறிவுக்கு தெரியாது, மனசுக்கு தெரியறது அறிவுக்கு தெரியாது, மனசுக்கு தெரியாது, மனசுக்கு தெரியறது அறிவுக்கு தெரியாது. சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா? ஒன்றும் இல்லை, ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அறிவுபூர்வம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க காலம் முடியறது, எல்லாருக்கும் பிறந்தா இறந்துதான் போகணும்னு தெரியுது, அறிவுபூர்வமா தெரியும். ஆனா மனசு கேட்காது, ஐயோ என்னை விட்டு போயிட்டு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கக்கூடாதா அப்படின்னு. நீங்க ஆண்டவன் விதிச்சது இவ்வளவு நாள் தான், அவங்க காலம் முடிஞ்சு போச்சு, அவங்க போயிட்டாங்கன்றது அறிவுக்கு தெரியும். ஆனா மனசு என்ன சொல்லும், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கக்கூடாதா, பேத்தி கல்யாணத்தை பார்த்துட்டு போக கூடாதா, இப்படி எல்லாம் ஒரு அந்த மாதிரி எல்லாம் ஒரு மனசுல தோணும். ஆனா மனசு புத்தி ரெண்டுக்கும், ரெண்டையும் ஆள் போனோம். அதுதான் மனம் புத்தி. மனோபுத்தின்றது அதான். மனம் வேற, மனசு வேற, அறிவு வேற. நம்ம நிறைய புரிஞ்சுக்கணும். மனசுல நமக்கு ரொம்ப மோசமான ஒரு இதுவா இருக்கும். மனசு பறி கொடுத்துருவோம். அறிவுக்கு தெரியும் கூடாது, அறிவுக்கு தெரியும் அது பண்ணக்கூடாதுன்னு தெரியும். ஆனா மனசால நம்மளால பண்ணாத இருக்க முடியாது, பண்ணிடுவோம். அதான் மனோபுத்தி. சத்துவம், சத்துவம்ன்றது என்னன்னா, சத்துவம்ன்றது ரொம்ப விசேஷமான வார்த்தை. அதாவது பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி மேல போக போக அடக்கம் அதிகமாகும். தன்னடக்கிறது உங்களுக்கு விஷயம் தெரிய தெரிய நீங்க இன்னும் கீழே போகணும். அதுதான் விஷயம் பொருந்தி அடக்கமான குணம்னு சொல்லலாம். அப்படி சொல்லலாம். விஷயம் ஏற ஏற குணம் அடைஞ்சு போகணும், அடக்கம் வரணும். எவ்வளவு உயர்றமோ அவ்வளவு அடக்கம் வரணும். உயரும் போது உங்களுக்கு அந்த அடக்கம் போச்சுன்னா நீங்க உயர்ந்த இறங்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு, நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னும் போது ரைட்டு, நமக்கு தெரியாது, நமக்கு இன்னும் நம்ம எவ்வளவோ படிக்க வேண்டியது இருக்கு, கத்துக்க வேண்டியது, நமக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நம்ம நினைச்ச கூடாது. அது தேவையில்லை, அப்படி தேவையில்லை. உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது, தெரியும் எனக்கு கொஞ்சம் இருந்தா கூட, ஆனா கத்துக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. கட்டுறது கைமண் அளவுன்ற இல்லையா? அது மாதிரி கத்துக்க வேண்டியது எவ்வளவு இருக்கு, நிறைய தெரிஞ்சுக்கணும் இன்னும், அப்படி தோணணும். நமக்கு இவ்வளவு தெரியுமேன்னு எண்ணம் தோடி ஆரம்பிச்சதுன்னா, அதுக்கப்புறம் உங்க மனசால, உங்க அறிவால உங்களால எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது. உங்க அறிவு வளராது, உங்க அறிவு கீழ் நோக்கி செல்லுதுன்னு அர்த்தம். நமக்கு தெரியும்ன்ற எண்ணம் வந்துட்டாலே போச்சு. உங்க அறிவு மறுபடியும் வளர்ச்சியை நோக்கி இல்லை, டவுன்வர்ட்ஸ் கீழே இறங்குது, வளர்ச்சி குறைஞ்சிட்டு வருது. அதான் எப்படி ஒரு வட்டம் போடும்போது வட்டத்தோட உச்சிக்கு போயிட்டு கீழே இறங்குது பாருங்க, அதுதான் அது மாதிரி. அதுதான் சத்துவம்ன்றது விஷயம் பொருந்திய, அறிவு பொருந்திய அடக்கமான குணம். தேஜஸ் இதெல்லாம் மகாவிஷ்ணுவோட அந்த அவருடைய குணாதிசயங்களை சொல்றாரு, அவருடைய உடல் அமைப்புல சொல்றாரு. சத்தம் தேஜோ, தேஜோன்னா பொலிவு. பொலிவுன்றது உங்களுக்கு என்னன்னா, நம்மளுக்கு பார்த்தாலே ஒரு வனப்புன்னு பாருங்க, பார்த்த உடனே ஒரு ஈர்க்கிறது, அதான் அந்த பொலிவு. தேஜஸ்ன்றது அதான் பொலிவு நிறைந்த. பலம்ன்றது ஹெவி பவர், பலம் பொருந்திய. திருதின்னு அடக்கம். முதல்ல செயல்படும் உருவங்களான
மனம் புத்தி அதுல நிறைந்தவனா, சத்துவம் விஷயம் தெரிந்த பொருள் விஷயம் பொதிந்த அடக்கமான குணம். அதான் செயல்படும் உறுப்புகள்ல அடக்கம். மனம் புத்தியில அடக்கம், அடக்கமான குணம். பொலிவு நிறைந்த பலம் பொருந்திய நிலையில் அடக்கம். நல்ல பல தேஜஸா இருக்கும், நல்லா பார்க்கறதுக்கு நல்ல பொலிவு நிறைந்திருக்கும், பவர்ஃபுல் ஹேண்டா இருப்பாங்க. ஆனா அதுலயும் அடக்கம் இருக்கும். ஐயோ என்கிட்ட அவ்வளவு பவர்லாம் கிடையாது, அவ்வளவெல்லாம் நல்ல சாதாரண ஆள் அப்படின்னு சொன்னா அதான் பலம் சத்தம் தேஜோ பலம் திருதின்னு அடக்கம். யார் இதெல்லாம்? யாரு? வாசுதேவாத் மகான். வாசுதேவனும் மகானுடைய குணங்களாகும். அது யாகுன்னா குணம். வாசுதேவோத் மகான் யாகு. வாசுதேவன் ஆகிய அவனுடைய குணங்கள் இதெல்லாம் மேல சொன்னதெல்லாம் அவனுடைய குணங்களாம். கஷேத்திரம், கஷேத்திரம்னா உடல், கஷேத்திரஜோனா உடலுக்குள், ஏவனா அடங்குதல், சனா சொல்லுதல். இவை எல்லாமே மகாவிஷ்ணுடைய உடலுக்குள்ள எல்லா ஜீவாத்மாக்கள் எல்லாமே மகாவிஷ்ணுடைய உடலுக்குள் அடக்கம் என்று சொல்லுவோம் அப்படின்றது சொல்றாரு. அது எப்ப அந்த நிலைமை உங்களுக்கு வரும்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பாராயணம் பண்ணும்போது வரும். இந்த இடத்துல அவருடைய மகாவிஷ்ணுவோட உறுப்புகளையும் அவருடைய மனத்தையும் அவருடைய குணாதிசயத்தையும் வளர்க்குற இந்த 2 வரி, இந்த ஸ்லோகம் அதுதான். நீங்க கன்க்ளூஷன் சொல்லிட்டீங்கன்னா, உடலுக்குள் செயல்படும் உறுப்புகள் மனம் புத்தி சத்துவகுணம், சத்துவகுணம்ன்றது விஷயம் புரிந்த அடக்கமான குணம், பொலிவு, சக்தி அனைத்துமே வாசுதேவனின் ஆன்மாவுக்குள் அடங்கியதுதான் என அனைவரும் கூறுவோம். இந்த சக்தி இது எல்லாமே வாசுதேவனுடைய ஆத்மாவுக்குள்ள உடலுக்குள் வாசுதேவனுடைய உடலான கஷேத்திரம்ங்கிற உடலான அந்த உடலுக்குள் அடங்கியது என்று சொல்லுவோம். அந்த நிலை உங்களுக்கு எப்ப தெரிய வரும்னா இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பாராயணம் பண்ணும்போது உங்களுக்கு அது தெரியும். அதுதான் இங்க சொல்றாங்க. அதுதான் இந்த 2 வரியில அதுதான் சொல்லியிருக்கு. தேங்க்யூ.